அனதர் குவார்டர் ஃபைனல் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா தொண்டி அல்ஹிலால் வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் டாஸ் வின் பண்ணி சேசிங் தெரிவு பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. தேங்க்ஸ் நண்பா. எப்போவுமே லைக்கை போட்டுருவார் வீடியோவில் நண்பர். ஓப்பனிங் பேட் பண்ணா இர்ஃபான் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் நவீன். பவர் பிளே ஓவர் போட குமரேசன் வந்திருக்காரு. நல்ல பேட்டிலாக இருக்க போகுது இந்த மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஏரி பால். ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்துங்க. நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் அந்த பவுலருக்கு. செகண்ட் ஒன் நவீன் ஸ்ட்ரைக்கில் வெல் பிளேட். கேப்ல ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போனாரு. அழகா இருந்துச்சுங்க அந்த ஷாட் பார்க்க. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த இடம் லெக் ஸ்டம்ப்ல முயற்சி காலில் பட்டிருக்கு. சிங்கிள் அலோ பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் 7 ரன் இருக்கு. வெல் பிளேட். குவாலிட்டியான ஹிட். பாட்டம் ஆஃப் த பேட்ல எக்ஸ்ட்ரா கவர்ல பிளேஸ் பண்றாரு. இவரும் ஒரு 4 அப்படிங்கிறப்ப 2 பேட்ஸ்மேன் ஆளுக்கு ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே மாதிரி இந்த இடம் லெக் ஸ்டம்ப்ல ஆளே கிடையாது அப்படிங்கிறப்போ ஏர்ல போய்கிட்டே இருக்கு. நல்ல ஷாட்டுங்க. இந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போறாங்க. 4 ஒரு 6ன்னு ஸ்வீட்ச் கிட்டல இதுவும் பேட்ல பட்டுச்சுங்க. பிளாட்டா போகுது. எஸ் 6. அங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த 6. எக்ஸ்பான்சிவ் ஓவருங்க. இங்க பாருங்க இந்த தாத்தாவை கலக்குறாருங்க. வாட் a celebration. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 23 ரன் எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் தொண்டி அல்ஹிலால். எந்த விக்கெட் இல்லை கம் பிடிச்ச பொண்ணுங்கிற மைண்ட் செட்டோட அஜித் வந்திருக்காரு. நேருக்கு நேரா தொங்கிரும் நினைக்கிறேன். ஏன்னா விண்டு அப்படியே கீப்பருக்கு பின்னாடி எங்க பால் தெரியலங்கிறாரு மண்டை விட்டு. நல்ல டேக்கன். பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் அஜித் ஓவரில். இவர் சந்திச்ச முதல் போயிட்டு ஸ்வீச் ஹிட் நேர எடுத்து வந்து காலில் அப்படிங்கிறப்போ லெக் ஸ்டம்ப்ல போயிருக்கு. பவுலரே ஓடிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணி ஈஸியாக ஓடிட்டாரு. இன்சைட் எட்ஜ் பிடிக்கவே முடியாதுங்க. ஸ்லிப் ஆயிட்டாரு வசந்த். ஆக்சுவலா புல்லு சறுக்கி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா விழுந்து பார்த்துருந்துருப்பாரு. மச்சு நீட 4 இங்க. பேட்டை கீழே போச்சுங்க. வேகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. கேப்ல பெரிய கேப் அப்படிங்கிறப்ப அங்க முகிலன் வந்துட்டாரு. எங்க இருந்தாலும் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டிங். சிங்கிள். டாப் ஏஜ் கீப்பர் வருவாரு. அலைஞ்சு வந்துச்சு. ரிஸ்கி கேட்சுங்க. நல்லா பிடிச்சிருக்காரு. ஈர்ஃபாஸ் ஆட்டம்ல இருந்து வெளியே நல்ல டேக்கர். 2 ஓவர் முடிவுக்கு 31 15 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. 2 விக்கெட் இருந்து இந்த பவுலிங் எண்டில் 3வது பவுலர் ஒயிட் கார்த்திக் வந்திருக்காரு. அப்பிட்டாரு. இப்போ பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தகில இருந்து ஸ்லாட்ல இருந்துச்சு. தரையோட தரையா அமுக்கே ஆடிட்டாரு. சிங்கிள். மறக்காத நீ பேட்ஸ்மேன் சைக்கிள் நல்லா ஷாட்டுங்க. பவுலர் கை பக்கமா உரசிட்டு போச்சு. பிடிக்க முடியாது. செம்ம வேகமா போச்சு. சிங்கிள். தேர்ட் ஒன் பேக் டு பேக் 2 சிங்கிளுக்கு அப்புறமா ஒரு டாட் மட்டும் கேப்டா கீழே வந்துச்சு. ஃபோர்த் ஒன் குயிக்கர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல சேவுங்க சிவா. லாஸ்ட் 2 மோர் வரைக்கும் 4 பாலுக்கு 2 ரன் தான் வந்து ஒரு உலகிட்டு டாப் ஏஜ். எப்பவுமே அந்த 2 டாட்டுக்கு அப்புறமா ஒரு விக்கெட் கன்சிடர் ஆகும். எல்லா மேட்ச்லயும் பார்த்துருக்கோம். குமரேசன் பிடிச்சிருக்காரு. நீலும் ஆட்டம்ல இருந்து வெளியே. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரில்வான். பிளாக்கி பேட் எடுத்துட்டு வந்திருக்காரு. பிளாக் பெயிண்டட் பேட். நல்ல டிரைவ். ஸ்டேட் டிரைவ். இருந்து பிடிச்சி பார்த்தாரு. பிடிக்க முடியல. பின்னாடி பாலா 34 ரன் ஆடி இருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு கம்பேக்கிங் ஓவருங்க. ஒயிட் கார்த்தி 3 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த ஓவர் வித் 1 விக்கெட்டோட மொத்தமா 3 விக்கெட் வந்திருக்காங்க. பிரசாந்த் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் கண்டிப்பா ஓட பார்ப்பாங்க. மிஸ்கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஓடினாரு ரில்வான். நல்ல ஷாட்டுங்க. மட்டார் முட்டி டம்னு ஒரு சவுண்டு. சிங்கிள். பேட்ஸ்மேன் அசார் ஸ்ட்ரைக்ல இப்போ டாப் ஏஜ் லெக் ஸ்டம்ப்ல போனாரு. ஆனா போனதும் ஆப்ஷன்ஸ்ல சிங்கிள். நோ பால். அங்க ஸ்டெப் நோ. அப்பவே தூக்கிட்டாரு கை அம்பேர். அதுக்கடையில 1 ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஃப்ரீ பால். ஃபுல் டாஸ் கேப்ல எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு மேன் குமரேசன் இருக்காரு. ஒரே அமுக்கு அமைக்கிட்டாருங்க. சிங்கிள். ஸ்லோயர் ஒன். பேட்டை திருப்பினாரு. திரும்பின பக்கமாக போயிருக்கு. இதுவும் சிங்கிள். ஃபுல் டாஸ் பால். ஸ்விட்ச் கிட் முயற்சி பேட்ல பண்ணல. கீப்பர் கை ஸ்டார்ட்
5 ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 40 ஆடி இருக்காங்க. 4 விக்கெட்ல இருந்து இந்த ஓவர் போட அவருக்கான செகண்ட் ஓவர் ஒயிட் கார்த்தி வந்திருக்காரு. 2 ரன்ல போட்ட பவுலர் முந்தைய ஓவர். பரக்கத் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன். டாப் ஏஜ் சிவா அவர் கைக்கு வரும்னு நினைக்கிறேன். குத்தி பிடிக்க பார்த்திருக்காரு. கார்த்தி இங்க மிரண்டிட்டாரு, எரிறாரோன்னு நினைச்சு சிங்கிள். அசார் ஸ்ட்ரைக்ல அடுத்த பந்து. ஸ்டம்ஸ் ஓபன் பண்ணி காலிக்கே வந்தாரு. ஓபன் பண்ணதுக்கு டபுள் க்ளோஸ் கால், நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். பிகேன் த ஸ்டம்ப் பாட பார்த்தாரு. சிங்கிள். ஒரு பெரிய ஷாட் தேவை அப்படிங்கிற நிலைமையில பாலா வந்துட்டு இருக்காரு. பாலை நோக்கி நல்ல டேக்கன், வித்தே கொடுக்காம போட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேனா சார் பெரிய சுத்தல், குயிக்கர் ஒண்ணுங்க. கீப்பர் கைவசம் டாட் பால். லாஸ்ட் ஒன்று நேரக்கடை தீர்மானிக்கக்கூடிய பந்து. டாப்பேஜ் அவரை தாண்டிடுச்சுன்னா அது கண்டிப்பா 4. லக்கிலி இங்கே ஒரு 4 சேருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 48 ரன் ஆடி இருக்காங்க. 49 டார்கெட் ஃபார் திருப்பூர் மேக்ஸிமஸ். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. சிவலி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல பிரசாந்த். பவர் பிளே ஓவர் போட ஒன்லி பவர் பிளே ஓவர் போட நீலு. குயிக்கர் ஒன் லெக் ஸ்டம்ப்ல அப்படியே அலட்சியமா தூக்கி விட்டாருங்க. பாசிட்டிவ் ஸ்டார்ட் 6 ஸ்டார்ட் பண்றாங்க. இன்டு தி ஆடியன்ஸ் கருவக்கடை நோக்கி போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் சாரி டாட் பால். தேர்ட் ஒன் அவுட் சைடு எட்ஜ். அங்க ஃபீல்டர் ஐயோ தட்டி விட்டாருங்க. காஸ்ட்லி கேட்ச். கண்டிப்பா பிடிச்சா அவனுங்கிற கட்டாயத்துல அந்த ஃபீல்டர் இருந்திருக்கணும். ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. சிங்கிளா ஓடி எடுத்துருக்காங்க. அதுக்கடையில டபுளாவும் மாத்துறாங்க. ரன் அவுட். இங்க விக்கெட் இல்லனா என்ன, அங்க விக்கெட் எடுத்தாருங்கிற மாதிரி. 1 ரன் பிளஸ் 1 ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன். கிரேட் ஷாட்டுங்க. நேருக்கு நேரா ஃபீல்டர் உள்ள வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா கிளியர் பண்ணிரும். 6க்கு அப்புறமா 4 வந்துருச்சு இந்த ஓவர்ல சிவலி பேட்ல இருந்து. அட்டாக்கிங் பால். ஐயோ பாடி அட்டாக்கிங்க ரொம்ப வேகமா வந்துச்சு. சேஃபா விளையாடுங்க பிளேயர்ஸ். டாட் பால். லோ கேப்டா கீழே வந்துச்சு. நல்ல கேரி. லாஸ்ட் 2 பாலா நல்லா புடிச்சு போட்டுருக்காரு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 ஒரு விக்கெட் இழந்து புனி பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல பிஹிடர் பாலா வந்திருக்காரு. அதுவும் ஐஎஸ்பிஎல் டி ஷர்ட்டோட வந்திருக்காரு. இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டியில் ரஞ்சித். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். குயிக்கர் ஒன் வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. டாட் பால். செகண்ட் ஒன். லோ ஃபுல் டாஸ். யாக்கிங் லென்த் முயற்சின்னு நினைக்கிறேன். கேப்ல பிளேஸ் பண்ணாரு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் அங்க நபி. சிங்கிள். சிம்பிளி ஸ்ட்ரைக்ல கிரேட் லைனுங்க. சூப்பர் டெலிவரி. நிறைய கிளாப்ஸ் பார்க்க முடியுது கிரவுண்டுக்கு வெளியே. நேருக்கு நேரா நீலு ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல போனாரு. அதுக்கப்புறமா கரெக்டா வந்து புடிச்சாரு. ஒரு புஷ் அப்பும் போட்டுருக்காரு. சிங்கிள். 4 பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. ப்ளஸ் 2 மோர். ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் மாது. சாரி அந்த டிஷர்ட் போட்டாலே மாது அங்கதான் நிப்பாரு. சிங்கிள். நவீன் இருந்தாரு. லாஸ்ட் ஒன்னு. யாக்கிங் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஏறி நின்னாருங்க. டாட் பால். இம்ப்ரெசிவ் ஓவர் ரஞ்சித் கையில இருந்து. யங்ஸ்டர் 2 டாப் கிளாஸ் பேட்ஸ்மேனை வச்சு 3 ரன்ல புடிச்சு போட்டுருக்காரு. இந்த ஓவரை கேம் சேஞ்சிங் ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிவுக்கு 14 ஒரு விக்கெட் இருந்து. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இர்ஃபாஸ் வந்திருக்காரு. பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இதுக்கப்புறமா மேட்ச்ல. போன ஓவர்ல விட்டாருன்னா இந்த ஓவர்ல பிடிக்கணுங்கிற மைண்ட் செட்டோட இருப்பாங்க பேட்ஸ்மேன்ஸ். குயிக்கர் ஒன்னுங்க. கீழேயே லோ கேப்டா டாட் பால். செகண்ட் ஒன். ஷாட்டுங்க. நேருக்கு நேரா பிக்கஸ்ட் சிக்ஸுங்க இந்த கிரவுண்ட்லயே நேர் திசையில. தேர்ட் ஒன். இந்த தடவை லெக் ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் அங்க நீலு சறுக்கிட்டு போனாரு. தெரிஞ்சு போச்சு பிடிக்க முடியாதுன்னு. சிங்கிள். லெக் ஸ்டம்ப்ல டைம் பண்ண பார்த்தாருங்க. ஆளே கிடையாது அப்படிங்கிறப்ப எடுத்துட்டு போயிருச்சுங்க. 6 பிளாட்டா போச்சு. 4 பாலுக்கு 13 ஆயிருச்சு. லாஸ்ட் ஓகே கேப்டா கீழே வந்துச்சு. கம் பேக்கிங் பால். ரென்ஸ் ஓட பாக்குறாங்க அந்த இடத்துல. ஸ்டெம்ஸ்ல படல. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் பால் ஸ்ட்ரைக்ல. கேப்ல ஃபாஸ்டரா பிளேஸ் பண்ணிட்டாரு. அன்ஸ்டாப்பபிள் 4ங்க. இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. மொத்தமா 18 ரன் வந்திருக்கு. போன ஓவருக்கு சேர்த்து இந்த ஓவர்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. 3 ஓவர் முடிவுக்கு 32 ஒரு விக்கெட் இழந்து. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 17 தேவை. கண்டிப்பா அங்க நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ரஞ்சித் தான் நினைக்கிறேன். நல்லா போட்ட பவுலர்.
எஸ் அவர் தான் வந்திருக்காரு அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கடையில் அடிக்கல சிங்கிள் ஓடிட்டாங்க. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு பாலா. செகண்ட் ஒன் பாலா ஸ்ட்ரைக்கில் ஷாட்டுங்க நேருக்கு நேராக சான்ஸ் பார். ஒரு ஸ்ட்ரைக்கு சேஞ்ச் ஆனால் சில சமயம் விளைவு இந்த மாதிரி அமையும். நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் இங்கே வந்து ஆட்டமிலிருந்து வெளியே போவார். ஸோ பாலா ஆட்டமிலிருந்து வெளியே பெரிய விக்கெட்டை பிடிச்சிருக்காரு ரஞ்சித் யங்ஸ்டர். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹரிபஜன் சிவா வந்திருக்காரு. மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். மேட்ச் ஓடுறது நல்ல ஷாட். அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. பால் டர்ன் ஆகும். சூர்யா இருக்காரு. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் பரக்கத். அதிகபட்சமாக இப்போ வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. ஸோ போன டபுளில் 1 ரன் சேர்த்துக்கப்படாது. உள்ளே வைக்கல 1 ஷாட். கிரேட் ஷாட். ஆனால் அங்கே ஃபீல்டர் அவரோட மூமெண்ட்லேயே தெரியும். நல்ல சேவுங்க நீலு. வாட் அ சேவ். கை தட்டுறாங்க அங்க. அப்படிங்கிறப்ப 5 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. கேம் சேஞ்சிங் சேவா இருக்கும் கண்டிப்பா. பவுலர் சந்தோஷப்படுவாருங்க இந்த மாதிரி எஃபர்ட்ல. கிரேட் பீஸ் ஆஃப் பவுலிங். பாக்ஸ் டு பாக்ஸ். அவருக்கு ஒரு செல்ல பேர் இருக்கு பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். அதை தான் இங்க நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான பந்து. ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் பார். அங்க ஃபீல்டர் சிவா காஸ்ட்லி கேட்சா இருக்கும். நல்ல டேக்கன். பாலோட அண்டருக்கு வந்தாரு. சோ ரஞ்சித் யங்ஸ்டர் வாட் அன் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ரெசிவான ஓவருங்க. போன ஓவர் எக்ஸ்பென்ஸா போன சமயத்துல அப்படியே புடிச்சு போட்டிருக்காரு. மேட்சே தலையில மாத்திருக்காரு. 4 ஓவர் முடிவுக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. இன்னும் 6 பாலுக்கு 14. இந்த ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்க போகுது. அடுத்த பேட்ஸ்மேன் யாருன்னா அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அஜித் தான் வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே இங்கிட்டு திருப்பினா யார் அந்த பவுலர்? எனக்கு தெரிஞ்சு மதார் அப்படின்னு நினைக்கிறேன். சிவா ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இன்னும் இந்த மேட்ச். மதார் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. கடைசி 6 பாலுக்கு 14. ஓவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால் பாடி அட்டாக் அப்படியே எடுத்து விட்டாருங்க விண்டுக்கு. மேகங்கள் எண்ணெய் தொட்டு போனது உண்டு, சில மின்னல்கள் எண்ணெய் உரசி போனது உண்டுன்னு. ஸோ மேகத்திட்டே போய் பேசிட்டு வந்திருக்க அந்த பந்து அப்படின்னு சொல்லலாம். மச் நீடட் 6. சரியான சமயத்தில் ஒரு 6 பிளேஸ் பண்ணியிருக்காரு சிவா. நல்ல ஷாட். நேருக்கு நேரா சான்ஸ் பார். பவுலருக்கு ஃபீல்டருக்கு நடுவுலயே போகுமான்னு பார்த்தா மதார்கிட்டே வந்திருக்கு. மச் நீடட் விக்கெட். 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமலக்க வச்சிருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வரிசையா பேட்ஸ்மேன் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. மண்டவட்டு பிரவீன் வந்திருக்காரு. டிஷர்ட் நம்பர் 7. 4 பாலுக்கு 8. யாக்கிங் அங்க கீப்பர். நல்ல டேக்கன். வாட் எ எஃபர்ட். அவரை தூக்குங்க. தலையில அடிச்சிருச்சு. சேஃபா ப்ளீஸ். கொஞ்சம் தண்ணி இங்க கொண்டு போறேன். சேஃபா இருக்கணும். விக்கெட் முக்கியம் தான். ஆனா ரொம்ப கவனமா இருக்கும். ஹெல்த் அதை விட ரொம்ப முக்கியம். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் முகிலன். சோ பவுலர் மதாரன் ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட் ஆயிருந்தால் 3 பாலுக்கு 8. ஓய்யோ பேட்ல சரியா மீட்டிலங்க. அப்படிங்கிறப்ப டைவ் அடிச்சாரு. எஃபர்ட்டா பாருங்க. இங்க ஹோல் டீமே இங்க பறந்துகிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல. அதே மாதிரி 20 டீமோட ஆடியன்ஸ் இங்க இருக்காங்க. எல்லாரும் செம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க டோர்னமெண்ட் வச்சாலும் இதே மாதிரி கூட்டமா தான் இருக்கும். இப்போ நீ பேட்ஸ்மேன் அஜித் ஸ்ட்ரைக்ல 2 பாலுக்கு 7. ஒரு முக்கியமான பந்துங்க அந்த மேட்சுக்கு. நல்ல பால் நினைக்கிறேன். அவரே போட்டு அவரே பிடிப்பாரு. எடுத்துட்டு போறாரு. அங்க அடிச்சிருக்காருங்க. சோ அங்க முகில நாட்டம் இருந்து வெளியே போகணும். இங்க பாருங்க செலிப்ரேஷனா பாருங்க. 1க்கு 7 மாறுதுங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னே சொல்லலாம். அந்த ஐயாவை பாருங்க. 1க்கு 7 அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அஜித். யாக்கிங் லென்த்துங்க. சோ இங்க செலிப்ரேஷன். வாட் எ மேட்ச். தொண்டி அல்கிலால் இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்சை வின் பண்றாங்க. ஒரு ஃபைனலே வின் பண்ண சந்தோஷத்துல இங்க இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாங்க பெஸ்ட் டீம் திருப்பூர் மேக்ஸிமஸ் அவங்கள டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க இந்த குவார்டர் ஃபைனல்ல. மதார் அவருக்கு ஆல்ரெடி ஒரு பாட்டை போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல. மதாருனா மதாரு மகிமையுள்ள மதாருன்னு. அந்த மகிமையை இன்னொரு தடவை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லயும். பெஸ்ட் ஓவர் அவருக்கு லைஃப்ல மறக்க மாட்டாரு. அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஓவர் போட்ட மதாரை பத்தி தான் நம்ம பேசணும். உண்மையிலே யங்ஸ்டர். ஸோ ரஞ்சித் அவர் தாங்க அந்த 2 ஓவரை போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ரஞ்சித். வேற யாருமே கிடையாது. மேட்சை தலைகளாக புரட்டி போட்டார் அவரோட பவுலிங்ல. கண்டிப்பா இது அவருக்கு ஒரு மறக்க முடியாத மேட்சா இருக்கும். இவருக்கு ஒரு பேரே வச்சிடலாம், பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். மச் டிசர்வ்ட் உண்மையாக.